வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாப்கின்சன் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக பிரேக் டெஸ்ட்டு, ஸ்வின்பர்ன் டெஸ்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஹாப்கின்சன் டெஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஹாப்கின்சன் டெஸ்ட்டை வேறு பேரில் கூட உங்கள் எக்ஸாமில் கொஷின் கேட்கலாம். இதுக்கு பேர் ரீஜெனரேட்டிவ் டெஸ்ட், பேக் டு பேக் டெஸ்ட், ஹீட் ரன் டெஸ்ட். ஸோ இதில் எந்த பேர் கொடுத்தாலும் இந்த டெஸ்ட் தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? சரி இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், மோஸ்ட்லி நம்ம டெஸ்டிங் எதுக்கு பண்ணுறோம்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் சொல்லியிருப்பேன். முதல்ல டெஸ்டிங் எதுக்கு பண்ணுறோம், எந்த ஒரு மோட்டார் நம்ம உருவாக்கினாலும் அந்த மோட்டார்னுடைய எஃபிஷியன்சி, லாஸஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட அப்ளையன்சஸ்க்கு அதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம டெஸ்டிங் பண்ணுறோம். சரி, இந்த ஹாப்கின்சன் டெஸ்ட்டில் என்ன இருக்குன்னா, முக்கியமாக 2 ஐடென்டிக்கல் ஷண்ட் மிஷின் இருக்குது. ஓகேங்களா? 2 ஷண்ட் மிஷின் எடுத்துக்கிறோம். அதை வந்து மெக்கானிக்கலாக ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுறோம். 2த்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம், பேரலாக கனெக்ஷன் கொடுத்துட்றோம். சர்க்கியூட் டயக்ராம்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று வந்து அதாவது ஒரு ஷண்ட் மிஷின் வந்து மோட்டாராக ஒர்க் ஆகும், இன்னொன்று வந்து ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகும். அப்போது இதில் மோட்டாரும் இருக்குது, ஜென்ரேட்டரும் இருக்குது. சரி, மோட்டார் என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற சப்ளை இருக்கு இல்லையா, அங்கேருந்து இன்புட்டை வாங்கிக்கும். மெக்கானிக்கல் அவுட்புட் ஆஃப் த மோட்டார் டிரைவ்ஸ் த ஜெனரேட்டர். இப்போது நம்ம இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோம், மோட்டாருக்கு இதான் மோட்டார்னால், இப்போ என் கை தான் வந்து சப்ளை, நான் வந்து மோட்டாருக்கு சப்ளை கொடுக்குறேன். இந்த மோட்டார் என்ன பண்ணும், ரொட்டேட் ஆகும். அதான் மெக்கானிக்கல் அவுட்புட். இது என்ன பண்ணுன்னா, அந்த ஜென்ரேட்டரை ஓட வைக்கும். டிரைவ்ஸ் த ஜென்ரேட்டர், பக்கத்தில் இருக்கிற ஜென்ரேட்டர். த எலக்ட்ரிக்கல் அவுட்புட் ஆஃப் த ஜென்ரேட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் த இன்புட் டு த மோட்டார். அப்போது ஜென்ரேட்டர் ஓடுது இல்லையா, அதுலேருந்து வர எலக்ட்ரிசிட்டி அவுட்புட் அதை எடுத்து திரும்ப மோட்டாரில் கனெக்ட் பண்ணி விட்ருவோம். ஸ்டார்டிங்லே அப்படி கனெக்ட் பண்ணும்போது அந்த மோட்டாருக்கு சப்ளை கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சர்க்குலர் ஃப்ளோவில் போயிட்டுருக்கும் இது. தஸ் த அவுட்புட் ஆஃப் ஈச் மிஷின் இஸ் ஃபெட் அஸ் இன்புட் டு த அதர். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய அடிக்கிட்டே போகலாம். அப்போது ஒவ்வொரு மிஷினோடைய அவுட்புட் எடுத்து நம்ம இன்புட்டாக கொடுத்து மாட்டிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் மிஷின் காம்பினேஷன்ஸில் நம்ம வந்து இந்த ஹாப்கின்சன் டெஸ்ட் பண்ணலாம், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ டெரிவேஷனுக்குள்ளே போகலாம். Vனா நம்ம கொடுக்குற சப்ளை வோல்டேஜ், ILனா லைன் கரண்ட், IMனா இன்புட் கரண்ட் டு த மோட்டார். ஸோ மோட்டாருக்கு போகிற கொடுக்குற கரண்ட். IGனா அவுட்புட் கரண்ட் ஃப்ரம் த ஜென்ரேட்டர், ஜென்ரேட்டரில் வரக்கூடிய அவுட்புட் கரண்ட். IAMனா மோட்டாருடைய ஆர்மேச்சூர் கரண்ட், அந்த மோட்டாரில் இருக்கிற ஆர்மேச்சூருக்குள்ளேயே சுற்றுது அதனுடைய கரண்ட்டு. IAGனா ஜென்ரேட்டரில் இருக்கிற ஆர்மேச்சர்னுடைய கரண்ட்டு. நெக்ஸ்ட் ISHMனா ஷண்ட் ஃபீல்டு கரண்ட்டு சொல்லுவோம் ஜென்ரேட்டர்னுடைய. RAனா ஆர்மேச்சர்னுடைய ரெசிஸ்டன்ஸ், ஒவ்வொரு மிஷினுக்கும் RA வேல்யூ இருக்கும். RSHMனா மோட்டார் ஷண்ட் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ், மோட்டார் ஷண்ட் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ். RSHGனா ஜென்ரேட்டர்னுடைய ஷண்ட் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ். EGனா ஜெனரேட்டர்னுடைய இன்டியூஸ்டு EMF. EBனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மோட்டார் பேக் EMF. ஸோ இது எல்லாமே டேர்ம்ஸ், இதெல்லாம் எழுதிட்டு இப்போ டயக்ராம்குள்ளே போகலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இங்கே டிசி சப்ளை கொடுத்துட்றோம். இந்த டிசி சப்ளை எடுத்துகிட்டு போய் வோல்ட்மீட்டர், அப்புறம் இங்கே ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மோட்டார். ஓகேங்களா? அதாவது இது ஒரு ஷண்ட் மிஷின், இதுவும் ஒரு ஷண்ட் மிஷின். ஒரு ஷண்ட் மிஷின் மோட்டராக ஒர்க் ஆகும், இன்னொரு ஷண்ட் மிஷின் வந்து ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகும். இது ரெண்டுத்தையும் மெக்கானிக்கலாக கனெக்ட் பண்ணுறோம். இந்த சிம்பிள் போட்டால் மெக்கானிக்கலாக கனெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்புறம் இது எலக்ட்ரிக்கலாக பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணால் பேரல்னு அர்த்தம் இல்லையா, பேரல் கனெக்ஷன். சரி, இப்போது மோட்டார்னு இந்த கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு ஆர்மேச்சர் இருக்கும். ஸோ வைண்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், ப்ரைமரி ஃபோர்ஸ் F1, செகண்டரி ஃபோர்ஸ் F2. சரி, இதில் எதுவும் ஃப்ளக்ஸ் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே வந்து ஒரு ரியோஸ்டாட்டை கனெக்ட் பண்ணி விட்டுடணும். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இந்த ஜென்ரேட்டருக்கும் ஒரு ஆர்மேச்சர் இருக்கும், வைண்டிங்ஸ். அந்த வைண்டிங்ஸில் எந்த ஒரு ஃப்ளக்ஸு பிரச்சனை வரக்கூடாது இருக்கிறதுக்காக இங்கே ஒரு ரியோஸ்டாட்டை கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? சரி, எங்கெல்லாம் நம்ம ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த வைண்டிங்ஸில் ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணி விட்டுடணும், எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஆர்மேச்சூரில் ஜென்ரேட்டர்லேருந்து கரண்ட் வரும் இல்லையா, அதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த அம்மீட்டர். ஸோ இந்த டயக்ராமில் மொத்தம் 4 அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். 1 2 2 3 4. ஸோ ஒவ்வொரு மோட்டாருக்கு 2 அம்மீட்டர் கனெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு இடத்துல வர கரண்ட் சப்ளையை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் இடையில் இந்த மெக்கானிக்கலாக கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, மெக்கானிக்கலாக கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த எலக்ட்ரிக்கலாக பேரலாக கனெக்ஷன் இருக்கும்போது இடையில் எவ்வளோ வோல்டேஜ் சப்ளை ஸ்விட்ச், இந்த மோட்டாரில் இருக்கிற
மோட்டாரில் வர அவுட்புட் எடுத்துகிட்டு போய் இங்கே இன்புட்டாக தரணும் இல்லையா? ஸோ அதுக்கு நடுவில் வந்து இங்கே ஒரு வோல்டேஜ் சப்ளை இருக்கும். அதை மெஷர் பண்ணுறதுக்கு இங்கே வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்படி தான் சர்க்யூட் டயக்ராம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லேபில் என்ன பண்ணுவீங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பீங்க. சரி, we know that EG என்னது, ஜென்ரேட்டர்னுடைய இன்டியூஸ்டு EMF. EB என்னது, மோட்டார் பேக் EMF. ஸோ அது ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா இருக்குது. EG இஸ் ஈக்குவல் டு நம்ம பண்ணுற சப்ளை வோல்டேஜ் ப்ளஸ் IAG. IAG என்னது, அர்மேச்சூரில் வர கரண்ட் ஜென்ரேட்டர் இன்ட்டு RA. RA என்னது, அர்மேச்சூரோடைய ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் EB வோல்டேஜ், சப்ளை பண்ணுற வோல்டேஜ் மைனஸ் IAM என்னது, மோட்டாரில் வர ஆர்மேச்சூனுடைய கரண்ட்டு, அதையும் அப்புறம் ரெசிஸ்டன்ஸ், ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸும் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு EB வேல்யூ கிடைக்கும். ஆட் பண்ணோம்னா EG வேல்யூ கிடைக்கும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு EG வேல்யூ தான் அதிகமாக இருக்கும், அதாவது ஜென்ரேட்டர் வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இந்த ஷண்ட் ஃபீல்டு ஜென்ரேட்டருக்கு போகிற கரண்ட்டு தான் அதிகமாக இருக்கும் ஷண்ட் ஃபீல்டு மோட்டார் கரண்ட்டை விட. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிஷன்ஸில் இங்கே செக் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? சரி, இது யூஸ் பண்ணி தான் நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மோட்டார் ஜென்ரேட்டர் எவ்வளோ எஃபிஷியன்சி கொடுக்குது. பவர் இன்புட் ஃப்ரம் த சப்ளை. சப்ளையில் எவ்வளோ பவர் வருது, நம்ம கொடுக்குற வோல்டேஜ் அப்புறம் லைன் கரண்ட். அர்மேச்சூர் காப்பர் லாஸ். கண்டிப்பாக ஒரு காப்பர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த மோட்டார்னுடைய அர்மேச்சூர் கரண்ட்டை ஸ்கொயர் பண்ணி நம்ம அந்த அர்மேச்சர்னுடைய ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அர்மேச்சருடைய காப்பர் லாஸ் கிடச்சிரும். இப்போது ஃபீல்டு காப்பர் லாஸ், மோட்டாருடைய ஃபீல்டு காப்பர் லாஸ் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஷண்ட் ஃபீல்டு கரண்ட் இருக்குது இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணி அப்புறம் ஷண்ட் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் மோட்டார், இது ஃபஸ்ட்டு இருக்குது எல்லாமே மோட்டாருக்கு சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ மோட்டாருக்கு சம்மந்தப்பட்ட பவர் இன்புட் கண்டுபிடிக்கணும், அர்மேச்சூர் காப்பர் லாஸ், ஃபீல்டு காப்பர் லாஸ். இப்போ அடுத்தது ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அர்மேச்சூர் காப்பர் லாஸ் ஆஃப் த ஜென்ரேட்டர், இங்கே M போட்ட இடத்துல G போட்டுங்க, அவ்வளோதான். அதாவது ஜென்ரேட்டர்னுடைய ஆர்மேச்சூரில் இருக்கிற கரண்ட், ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு வேல்யூ நம்ம எடுத்து மெஷர் பண்ணுவோம். அதுதான் அம்மீட்டர் அங்கே வச்சுருப்போம் மெஷர் பண்ணுறதுக்கு. இந்த V வந்து வோல்ட் மீட்டரில் மெஷர் பண்ணி எழுதுவோம். இதெல்லாம் நீங்கள் ரீடிங்ஸ் பண்ணுவீங்க லேபில், பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ I2AG RA. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு காப்பர் லாஸ் ஆஃப் ஜென்ரேட்டர். சரி, இப்போது இதுக்கு என்ன பண்ணுவோம், திரும்ப ஃபீல்டுன்னு வந்தாலே அங்கே ஷண்ட் ஃபீல்டு தான் சொல்கிறாங்க. ஸோ ஷண்ட் ஃபீல்டு ஜென்ரேட்டர்னுடைய கரண்ட்டையும் ஷண்ட் ஃபீல்டு ஜென்ரேட்டருடைய ரெசிஸ்டன்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபீல்டு காப்பர் லாஸ் கிடைக்கும். சரி, இப்போ ரெண்டு மிஷினுக்குமே எவ்வளோ கான்ஸ்டன்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், பவர் ட்ரான் ஃப்ரம் த சப்ளை. சப்ளையில் எவ்வளோ பவர் வந்திருக்கு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம எது கூட சப்ராக்ட் பண்ணணும், அர்மேச்சூர் அண்டு ஷண்ட் காப்பர் லாஸ் கூட சப்ராக்ட் பண்ணணும். சரி, WC இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நம்ம பவர் வந்து சப்ளைலேருந்து வாங்கியிருக்கோம், V இன்ட்டு IL மைனஸ் அர்மேச்சூர் காப்பர் லாஸ் எவ்வளோ இருக்குது, I2AM RA. I2AM RA. நெக்ஸ்ட் ஷண்ட் காப்பர் லாஸ் எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் ஷண்ட் காப்பர் லாஸ் வந்து இதோ இருக்குது பாருங்கள், I2AG RA. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். I2AM RA, I2SHM RSHM, அப்புறம் I2AG RA, I2SHG RSG. இந்த எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணணும், எல்லா லாஸஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பவர் இன்புட் கூட சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், கான்ஸ்டன்ட் லாஸ் கிடச்சிரும். புரியுதுங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த பவர் எடுத்து இங்கே எழுதுங்க, மைனஸ் போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஏன் அப்படி மைனஸ் பண்ணுறோம், ஏன்னா நம்ம அர்மேச்சூர்னுடைய லாஸும் வேணும், ஷண்ட்டுனுடைய லாஸும் வேணும், ரெண்டு மிஷினோட. அப்போ தான் நம்ம செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான லாஸஸ் எவ்வளோ இந்த மிஷின் போயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். Assuming that the constant losses are equally divided between two machine. ஸோ ரெண்டு மிஷினுக்கு இப்போது WC வேல்யூ இப்போ 5 வருதுன்னு வச்சுங்களேன், அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 2.5 2.5. ஸோ ரெண்டு மிஷினுக்குமே 2.5 ஈக்குவலாக போகும் லாஸஸ். நம்ம அப்படி தான் அசியூம் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஜென்ரேட்டர் எந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது, ரெண்டாவது சைடு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு போகிற அவுட்புட் என்ன இருக்கும், அதுக்கு போகிற வோல்டேஜ் சப்ளை V, அதில் போகிற கரண்ட்டு ஜென்ரேட்டர் கரண்ட்டு. கான்ஸ்டன்ட் லாஸு நம்ம இங்கேயே முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவு பண்ணிட்டோம், இந்த WC வர வேல்யூ வந்து பாதியாக போக போகுது. ஒன்று மோட்டாருக்கு பாதி, ஜென்ரேட்டருக்கு பாதி. பாதின்னு எப்படி எழுதலாம், WC/2ன்னு எழுதலாமா, அதான் இங்கே WC/2ன்னு எழுதியிருக்கேன். அர்மேச்சூர் காப்பர் லாஸ் ஆஸ் யூஷுவல் I2AG RA.
ஃபீல்டு காப்பர் லாஸ் ஐ ஸ்கொயர் எஸ்ஹெச்ஜி ஆர் எஸ்ஹெச்ஜி இதெல்லாம் எழுதி வச்சுப்போம். ஒரு எஃபிஷியன்சி ஜென்ரேட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈட்டா நாட் ஈக்குவல் டு அவுட்புட் பை அவுட்புட் ப்ளஸ் லாசஸ். சரி, அவுட்புட் என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு விஐஐஜி டிவைடட் பை அகைன் அவுட்புட் எடுத்து எழுதணும் விஐஜி ப்ளஸ் அடுத்தது லாசஸ். நம்மளுக்கு ரெண்டு லாஸ் இருக்கும், ஒன்று அர்மேச்சூர் காப்பர் லாஸ் இருக்கும், இன்னொன்று ஃபீல்டு ஷண்ட் ஃபீல்டு லாஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான், முடிஞ்சிச்சு. கூட எக்ஸ்ட்ராவாக என்ன லாஸ் கிடைக்கும், கான்ஸ்டன்ட் லாஸ் WC/2 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, எடுத்து எழுதிட்டோம். இதுதான் வந்து ஜென்ரேட்டர்னுடைய எஃபிஷியன்சி. இப்போ மோட்டார்னுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன இன்புட் கொடுத்துருப்போம், அதுக்கு வோல்டேஜ் சப்ளை கொடுத்துருப்போம், மோட்டாரில் போகிற கரண்ட். இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். V இன்ட்டு இந்த IM இருக்குங்க இல்லையா, இந்த IM வந்து நம்மளுக்கு ரெண்டு கரண்ட்டு, ஒன்று ஆர்மேச்சூரில் வர மோட்டார் கரண்ட்டு, இன்னொன்று ஷண்ட் ஃபீல்டு மோட்டாரில் வர கரண்ட்டு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த IMக்கு பதில் இப்படி ரெண்டாக பிரித்து எழுதிக்கணும். கான்ஸ்டன்ட் லாஸ் ஃபார் மோட்டார் நம்ம தான் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோமே, WCன்னு வந்தது, அதை ரெண்டாக பிரித்து கொடுக்கணும் ரெண்டு பேருக்குமே, மோட்டாருக்கும் ஜென்ரேட்டருக்கும். ஸோ WC/2. ஆர்மேச்சூர் காப்பர் லாஸ் ஆஸ் யூஸ்வல் மோட்டாருக்கு வர ஆர்மேச்சூரில் இருக்கிற அதோடைய கரண்ட்டு அப்புறம் ஆர்மேச்சூருடைய ரெசிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆர்மேச்சூர் காப்பர் லாஸ் கிடைக்கும். ஃபீல்டு காப்பர் லாஸுக்கு என்ன பண்ணணும், ஷண்ட் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் ஷண்ட் ஃபீல்டுனுடைய கரண்ட் மோட்டாருக்கு ரெண்டுத்துக்குமே மல்டிப்ளை பண்ணி நம்ம வச்சுக்க வேண்டியது தான். ஆர்மேச்சூர் காப்பர் லாஸ், ஃபீல்டு காப்பர் லாஸ். இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு மோட்டாருக்கு எஃபிஷியன்சி அப்படியே ஆப்போசிட். மோட்டார் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஈட்டா எம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் மைனஸ் லாசஸ் பை இன்புட். என்ன இன்புட் கொடுத்தோம், மோட்டாருக்கு தானே இன்புட் கொடுப்போம் நம்ம எப்பயுமே, V இன்ட்டு IAM ப்ளஸ் ISHM. அது நீங்கள் VIM கூட எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வெறும் நான் VIM, இது நீங்கள் ரெண்டு ஃபார்முலா டெரிவேஷன் நீங்கள் இந்த வேல்யூ யூஸ் பண்ணலாம், இந்த வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஸோ VIM மைனஸ் லாசஸ். என்னென்ன லாசஸ் இருக்குது இதில், கான்ஸ்டன்ட் லாஸ் வந்து WC/2 அதை எழுதிக்கணும், WC/2 ப்ளஸ் ஆர்மேச்சூர் காப்பர் லாஸ் வந்து I²AM RA ப்ளஸ் ஃபீல்டு காப்பர் லாஸ் வந்து I²SHM RSHM டிவைடட் பை இன்புட். இன்புட் என்ன கொடுத்தோம், VIM. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு மோட்டார்னுடைய எஃபிஷியன்சி. இப்படி தான் வந்து மோட்டாரும் ஜென்ரேட்டரும் ஒரே கனெக்ட் பண்ணி, அதாவது ஷண்ட் மிஷின் ஒன்று மோட்டாராக ஒர்க் அவுட் பண்ண விட்ருவோம், இன்னொன்று ஜென்ரேட்டராக ஒர்க் அவுட் பண்ண விட்ருவோம். ஓகேங்களா, அப்படி பண்ணி அதோடைய எஃபிஷியன்சி நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஆப்கின்சன் டெஸ்ட், அதுக்கு அதர் நேம்ஸ், அதோடைய தியரி கண்டென்ட், டேர்ம்ஸ் எக்ஸ்பிளனேஷன், அரேஞ்ச்மெண்ட் டயக்ராம், சர்க்கியூட் அரேஞ்ச்மெண்ட் டயக்ராம், EG வேல்யூ, EB வேல்யூ, எஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு ஒட்டு மொத்தமாக கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறமா பிரித்து கண்டுபிடிக்கிறோம். ஜென்ரேட்டருக்கு தனியாக, மோட்டாருக்கு தனியாக. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.